வணக்கம். சேலம் எஸ்பி இன்ஜினியரிங். இது எங்கள் 4 கேவிட்டி ஃப்ளையாஸ் பிரிக் மிஷின் மேனுவலுங்க. லிவர் ஆப்ரேட்டிங். அங்கே பாருங்கள், ஒரு ஓனர் தான் அதை ஓட்டுறவர், ஆப்ரேட் பண்ணுறாரு. 2 பேரும் எடுத்து வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஆளே எடுத்து வைக்க முடியும். இது முதல் நாளுங்கிறதுனால அவங்க ரொம்ப கொஞ்சம் வயசானவங்களாகவும் இருந்தாங்க. ஆனாலும் நீங்கள் நல்லா வீடியோ அந்த டைம் வச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷத்துக்கு 3 ஸ்ட்ரோக்கு 12 கல் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக 16 கல் வரலுமே எடுக்க முடியும். ஒருத்தரே இதில் கல் எடுத்து வைக்கலாம். 2 கல்லை இணைச்சி எடுத்தால் ஒருத்தர் எடுத்து வைக்கலாம். அப்படிங்கும்போது லேபர் குறையும். ஒரு 4 பேர்த்த வச்சுக்கிட்டு மினிமம் 5000 கல் ப்ரொடக்ஷன் பண்ணோம். இதோட விலை உங்களுக்கு 6,87,000 வருங்க. ட்ராலியோடு சேர்த்து, அந்த ட்ராலி, அந்த மிக்சரு, மிஷினு, ஹைட்ராலிக் பவர் பேக்கு எல்லாம் சேர்த்து அந்த விலை வரும். ஜிஎஸ்டி தனி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் எப்போ வேணாலும் நீங்கள் இன்டர்லாக் அட்டாச் பண்ணிக்கலாம். இதே பவர் பேக், இதே பேன் மிக்சரில் இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணி இன்டர்லாக் அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆட்டோமேட்டிக் வேணுனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதில் பவர் பேக்கில் மட்டும் வால்வு மாற்றணும். அது சோல்னைடு வால்வு வரும். அடுத்ததாக பிஎல்சி பேனல் போர்டு வரும். ஒரு 1,4 லட்ச ரூபாய் செலவு பண்ணால் இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இவ்வளோ நாள் இந்த மேனுவல் வீடியோ மட்டும் எடுக்காமையே விட்டுட்டு வந்துடுறாங்க நம்ம ஆளுங்க. போஸ்ட் பண்ண முடியாதே இருந்தது. நல்ல வேலை அவர் ஓனரே எடுத்து அனுப்பிச்சி விட்டார். இது இப்போ பக்கமாக கொடுத்தது தான். இன்னொன்றும் இதில் ஒரு சௌகரியம் இருக்குது. என்னன்னாக்கா, அடிக்கடி இந்த மெயின்டெனன்ஸு, ரிப்பேரு, இந்த சென்சார் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வராது. ஆட்டோமேட்டிக்கலி சென்சார் ப்ராப்ளம் பெருசாக வராது. இருந்தாலும் ஆரம்பத்தில் 1 வீக் அது நட்டுகள்லாம் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை கொஞ்சம் பார்க்கணும். சொல்லி கொடுத்துட்டு தான் வருவாங்க எங்கள் ஆட்கள். அடுத்ததாக ஒரு பட்ஜெட்டில் ஃப்ளையாஸ் பிரிக்கு தரமாக அடிக்கிறதுக்கு இந்த மிஷின் செட் ஆகும். இன்னொன்று, ஆட்டோமேட்டிக் வர்ற அதே மிஷின் தான் இது, டபுள் சிலிண்ட்ரு. ஸோ ப்ரெஷர்லேயோ அல்லது வேறு எதுலேயுமே எந்த மாற்றமும் இருக்காது. ஆட்டோமேட்டிக் மிஷின் என்ன ப்ரெஷரோ அதே ப்ரெஷரு. 4 கல்லுக்கு 40 டன்னு டபுள் சிலிண்ட்ரு. 2 கல்லுக்கு ஒரு சிலிண்ட்ரு வச்சுருப்போம். அதே மாதிரி ஆட்டோ ஃபீடர். அந்த ஆட்டோ ஃபீடர் தானாகவே அந்த இடத்துக்கு வந்தோடனே ஃபீடு பண்ணும். அதுவும் நாம் ஆப்ரேட் பண்ண தேவையில்லை. மேனுவல் மிஷின்லேயும் ஃபீடர் மட்டும் நாங்கள் ஆட்டோ ஃபீடர் தான் வச்சுருப்போம். அப்போ தான் ப்ரொடக்ஷன் வரும்னு. ஒரு நல்ல ஆப்ரேட்டரு இதில் மினிமம் 16 கல் எடுக்க முடியும் நிமிஷத்துக்கு. ஓகே, நன்றி. மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு மேலும் தகவல்கள்லாம் சொல்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.